இந்த வீக்கெண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி பண்ணணும்னு தேடிட்டுருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. தபா ஸ்டைல் ஆலு கோபி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மெஷர்மெண்ட்டோடு கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, அதோடையே ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 200 கிராம் கோபி, ஒரு 150 கிராம் ஆலு ரெண்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவரை இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி கோபியையும் நம்ம போட்டு சாட்டை பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ அதே ஆயில்லையே ஜீரகம், பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் வந்து பிரியாணிக்கெலாம் நம்ம வதக்குற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். அதோடையே ஒரு 1/2 கப்பு மிக்ஸி அலம்பின தண்ணியையும் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடையே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மேலே எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கான கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா இந்த கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வந்து லஞ்சோட பட்டாணி சாதம், கீ ரைஸ் இதோடையும் சூப்பராக மேட்ச் ஆகும். நைட்டு நீங்கள் டின்னருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கிற மசாலாலாம் இந்த உருளைக்கிழங்குலையும் காலிஃப்ளவர்லையும் இறங்குற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு. அவ்வளோதான், நம்மளோட ஆலு கோபி மசாலா சூப்பராக சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இந்த வீக்கெண்ட் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.